ஓகே கைஸ், இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு காலை கட்டுறாங்க. அப்ப ஜின்னுவோட கால் பக்கத்துல விழுகிற ஷேடோன்றது அப்படியே மூவ் ஆகுது. இதை பார்த்து அந்த ஹெட்டோட தம்பி ஷாக் ஆகி, ஐயோ அவன் ஷேடோ மூவ் ஆகுதியா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹெட் டே என்ன நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜின்னுக்கு ஒரு கால் வருது. அப்ப ஜின்னு யார் அது, ஒரு நிமிஷம் இருங்க நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெளியே போறான். அந்த கால்ல வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னுவோட அம்மா தான் பேசுறாங்க. நம்ம ஜின்னுவோட அம்மா ஏதோ புதுசா போன் வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போனை வாங்கணும்னே நம்ம ஜின்னுக்கு தான் கால் பண்ணி அவனோட வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் உன்னோட வாய்ஸை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுப்பா, அதான் போன் பண்ணேன். நான் ஒன்னும் உன்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுவோட அம்மா கேட்கறாங்க. அதுக்கு ஜின்னு இல்லம்மா நீங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம ஏன் நைட் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அவன் அம்மா கிட்ட சொல்றான். அப்ப ஜின்னுவோட அம்மாவும் சரிப்பா நீ சொல்றது நல்லதா இருக்கு, வா நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் அந்த ப்ளூ கேட்டை காட்டுறாங்க. கேட்டு பக்கத்துல ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் நின்றுகிட்டு இருக்காங்க. எல்லாருமே நைட் கில்ட சேர்ந்தவங்க தான். அப்போ நைட் கில்டோட ஹெட் அவன் போன்ல டயத்தை பார்த்துக்கிட்டே, நம்ம பேசாம நேத்தே ஜின்னுவை நம்ம கார்ல தூக்கி போட்டு கூட்டு வந்திருக்கலாம், அவன் நிஜமாலே லேட்டா வர மாட்டான்னு நினைக்கிறேன், மணி 11 ஆகுது, இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜின்னுவை கட்டுறாங்க. ஜின்னு வந்து அவன் தங்கச்சியை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு ஷேடோ எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி பூசான்ல இருக்க அந்த ப்ளூ கேட்டுக்கு போயிடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஸ்கூலுக்குள்ள ஒரு சில பசங்க எல்லாம் காட்டுறாங்க. அந்த பசங்க என்னடா இந்த ஆர்ட் டீச்சர் நம்மளை போட்டு ஓவரா வேலை வாங்குறானடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு ஒரு கிளாஸ் ரூமை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஸ்கூலுக்குள்ள ஒரு ப்ளூ கேட் அப்பியர் ஆயிருக்கு. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக, அப்போ ஒரே ஒரு பொடி பையன் மட்டும் அந்த ப்ளூ கேட் கிட்ட போய் அந்த பைப்ல ஏன்டா எல்லாரும் பயந்து சாகுறீங்க, இந்த மாதிரி க்ளோஸ்ட் கேட் எல்லாமே ரொம்ப சேஃப் ஆனதுதான், இந்த கேட்டுக்குள்ள ஹண்டர்ஸால மட்டும் தான் போக முடியும், அதே சமயத்துல இந்த கேட்டுக்குள்ள இருந்து எதாலையும் வெளியே வர முடியாது, இந்த கேட் இன்னும் ஓபன் ஆகுறதுக்கு 1 வாரம் ஆகும், சோ யாரும் பயப்படாதீங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பொடி பையன் சொல்றான். அந்த மாதிரி இந்த மான்ஸ்டர்ஸ் எப்படிப்பட்டது, அதோட பவர்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்க இப்போ அப்பியர் இருக்க மான்ஸ்டர்ஸ்ன்றது நேச்சுரலாவே ஹண்டர்ஸ். இவங்களுக்கு என்னதான் ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ட்ராக்கிங் சென்ஸும் ஹண்டிங் எபிலிட்டியும் ஹியூமன்ஸோட பல மடங்கு அதிகமா இருக்கும். பட் இங்க இப்ப அப்பியர் இருக்க மாஸ்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்கவுட்ன்றனால, அதாவது ஒரு உளவாளின்றனால இதுங்க வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது, இது எந்த மாதிரியான சிச்சுவேஷன், எந்த மாதிரியான இடம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுங்களோட லீடர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் தான் இந்த இடத்துல அப்பியர் இருக்கு. இந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே கில்லிங் இன்ஸ்டிங்க்ட்ன்றது ரொம்ப அதிகம். பட் இந்த மாஸ்டர்ஸ் அதோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதுக்காண்டி அவங்களோட கில்லிங் இன்ஸ்டிங்க்ட்டை இவ்வளவு நாளா சர்ப்ரஸ் பண்ணி வச்சிருந்திருக்குங்க. அதாவது இந்த மாஸ்டர்ஸ் ஒரு வாரமா அந்த டார்க்னஸ்குள்ளே மறைஞ்சிருந்திருக்கு. இந்த மாஸ்டர்ஸ் அந்த ஒரு வாரத்துக்குள்ள யாரையாச்சும் கொல்ல போவோம், எவனையாச்சும் தேடி போவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற சமயத்துலலாம் அதுங்களோட சிக்ஸ்த் சென்ஸ்ன்றது மூட்டு ஒரு இடத்துல உட்காரா அப்படின்ற மாதிரி அதனோட மைண்டை ஆல்டர் பண்ணிருக்கு. சோ இப்போ இந்த மாஸ்டர்ஸ் அந்த டார்க்னஸ்ல இருந்து வெளியே வந்தோடனே அவங்க பாக்குற எல்லாத்தையுமே போட்டுல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க நுழைஞ்சிருக்க இடம்ன்றது நம்ம ஜின்னுவோட தங்கச்சி படிக்கிற ஸ்கூல்லையா. சோ ஸ்கூல்ல ஏகப்பட்ட பசங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே இந்த மாஸ்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணிருதுங்க. அப்ப அந்த 2 மாஸ்டர்ஸ்ல ஒரு மாஸ்டர், நான் போய் ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன், நீ போய் நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வா, நீ போய் அவங்கள கூட்டு வரதுக்குள்ள நான் இங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் கோழி மாதிரி அடிச்சு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரியல் ஹண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாஸ்டர் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து பாக்குது. பார்த்தா அந்த காரிடோர்ல ஏகப்பட்ட பசங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல காரிடோர்ல ஒரு கப்பிள்ஸ் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சைடுல ஏதோ ஒன்னு ஓடி வர மாதிரி இருக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இந்த மாஸ்டர் திட்டு ஓடி வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2 கப்பிள்ஸ் தான் போட்டு தள்ளுது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவை காட்டுறாங்க. நம்ம ஜின்னு அந்த ப்ளூ கேட்டை பார்த்து, இதுனடா போட்டோல பார்க்கும்போது குட்டியா இருந்துச்சு, நேர்ல பார்க்கும்போது இவ்வளவு பெருசா இருக்கே. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பக்கம் கலெக்ஷன் டீம், இன்னொரு பக்கம் மைனிங் டீம், அதை தவிர்த்து 13 A ரேங்க், அதுக்கப்புறம் 20 B ரேங்க்ஸ்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. நான் கேள்விப்பட்ட மாதிரியே இந்த நைட் கில்ட்ல ஏகப்பட்ட A ரேங்க் ஹண்டர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போதே அங்க நின்றுகிட்டு இருந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே ஜின்னுவை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணோடனே திடுன்னு ஓடி வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஜின்னு கிட்ட ஏகப்பட்ட கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னு உங்களோட ஜேஜு ஐலண்ட் ரைட்ன்றது செம அமேசிங்கா இருந்துச்சு, நீங்க அங்க சமன் பண்ண பிளாக் சோல்ஜர்ஸ்ன்றது நிஜமாலே சமன் தானா இல்ல வேற எதுவுமா, நீங்க தான் இன்னைக்கு இந்த ரைடை லீட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை கேட்கறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து ஜின்னு அப்படியே கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு அப்பியர் ஆகி, எல்லாரும் என்னடா பண்றீங்க, இப்படி எல்லாரும் போய் ஜின்னு கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டீங்கன்னா அது ஆக்கூடா இல்ல, போங்கடா ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஜின்னு கிட்ட, நான் தான் இந்த நைட் கில்ட் அசல் டீமோட மெயின் ஹீலர், என்னோட பேரு ஜியாங் ஏ ரிம், நீங்க தான் இந்த ரைடை லீட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீலர் தேவைப்படும்ல, சோ நான் உங்க கூட இருக்குதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப ஜின்னு நைட் கில்டோட ஹெட் கிட்ட, என்னப்பா நீ விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு நைட் கில்டோட லீடர், நான் சொல்ல மறந்துட்டேன், இப்ப நான் சொல்லிடுறேன், இந்த பாருங்கப்பா நான் தான் இந்த ரைடை லீட் பண்ண போறேன், ஹண்டர் சங் ஜின்னு பின்னாடி இருந்து நம்ம எல்லாத்தையுமே சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நைட் கில்டோட ஹெட் சொல்ல, அப்போ அந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தன், என்னன்னா எங்களெல்லாம் பார்த்தா வீக்கா தெரியுதா, வெளியே இருந்து ஒருத்தனை கூட்டு வந்திருக்கேன் எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, நான் சஞ்சின்வோ நைட் கில்ட சேர்ந்து எங்களை மாதிரியான எலைட் மெம்பர்ஸை பார்த்தா உனக்கு என்ன வீக்காவா தெரியுது, ஏன்னா நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி அந்த ஹண்டர் ஜின்னு முன்னாடியே அப்படியே தனாவட்டா பேசுறான். அப்ப நைட் கில்டோட ஹெட் ஜின்னு கிட்ட, இந்த மாதிரி எங்க கில்டு
மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கட்ஸ் அதிகம். நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பேசுறது கொஞ்சம் ரூடா இருக்க மாதிரி தெரியலாம், ஆனா எங்களோட அட்மாஸ்பியர்ன்றது எப்போதுமே இதே மாதிரி தான் இருக்கும். சோ தப்பா எடுத்துக்காதீங்க ஜின்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் ஜின்னு கிட்ட சொல்றான். அப்படின்னா இந்த ரைடு இவங்க கிளியர் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க போலயே அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்றான். அப்போ நைட் கில்டோட ஹெட் சரி ரைட் வாங்க டைம் ஆயிடுச்சு, நம்ம இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த ப்ளூ கேட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹண்டர் அசோசியேஷனோட எமர்ஜென்சி கால் சென்டர் காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல ஒரு பொண்ணுக்கு கால் வந்திருக்கு. எஸ், நாங்க இந்த மாதிரி ஹண்டர் அசோசியேஷனோட எமர்ஜென்சி கால் சென்டர்ல இருந்து தான் பேசுறோம், உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த கால்ல வந்தவங்க கிட்ட பேசுறா. அப்போ அந்த சைட்ல இருந்து கால் பண்ணது ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி இது ஹண்டர் அசோசியேஷன் தானா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, அப்போ இந்த கால் சென்டர்ல இருந்த பொண்ணு ஆமாமா இது ஹண்டர் அசோசியேஷன் தான், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறா. இந்த மாதிரி எங்களோட ஸ்கூல்ல மாஸ்டர் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோடனே அந்த கால் சென்டர்ல இருந்த பொண்ணுக்கு சமஷாக்கு டஞ்சன் பிரேக் நடந்திருக்கா அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நீ எங்க இருந்துமா கால் பண்ணிருக்க அப்படின்னு அந்த கால் பண்ண பொண்ணு கிட்ட பேசுறா. அப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் பாத்ரூம்ல ஒளிஞ்சு உட்காந்துருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டு ஒன்னா இருந்துகிட்டு இருந்தோம், பட் என் ஃப்ரெண்டு இறந்துட்டா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்போ கால் சென்டர்ல இருந்த பொண்ணு அங்க எத்தனை மாஸ்டர்ஸ் உன் பக்கத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ கால் பண்ண பொண்ணு எனக்கு தெரியல, இங்க எத்தனை மாஸ்டர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, இங்க ஒரே கத்துற சத்தமா தான் இருக்கு, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன் நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. அப்ப இந்த கால் சென்டர்ல இருக்க பொண்ணு ஏமா காம் டவுன் ஆகு, நான் சொல்றது நல்லா கேளு, நீ என்கிட்ட சொன்ன இல்லையா, என்கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் ஹண்டர்ஸ் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஹண்டர்ஸ் எப்போதுமே உன்னை அபேண்டன் பண்ண மாட்டாங்க, அவங்க உன்னைய காப்பாத்திடுவாங்க, சோ அது வரைக்கும் பயப்படாம காமா நீ அந்த இடத்துல இரு, உனக்கு புரியுதுல அப்படின்னு இந்த கால் சென்டர்ல இருக்க பொண்ணு சொல்ல, இதை கேட்ட அந்த கால் பண்ண பொண்ணு, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நிஜமாலே எங்க ஹண்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்களா, நான் சாக மாட்டேனா அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா. அந்த சமயத்துல கால் சென்டர்ல இருந்த அந்த பொண்ணு, அந்த மான்ஸ்டர்ஸ் சொன்னேன்ல, அந்த மான்ஸ்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, அது என்ன கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த கால் சென்டர்ல இருந்த பொண்ணு அந்த கால் பண்ண பொண்ணு கிட்ட கேட்கா. கொஞ்சம் லைட்டா குழப்பற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கே லைட்டா குழப்புது. சரி ரைட், இந்த கால் பண்ண பொண்ணு இந்த கால் சென்டர்ல இருக்க பொண்ணு கிட்ட, இந்த மாதிரி நான் அந்த மான்ஸ்டர்ஸ் டிவில பாத்திருக்கேன், ஆனா அதுங்களோட பேரு என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திணறிக்கிட்டு இருக்கும் போது, அப்போ இந்த கால் சென்டர்ல இருந்த பொண்ணு, இந்த பாருமா அதுங்க எப்படி இருக்குன்றத டிஸ்கிரைப் பண்ணு, அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த கால் பண்ண பொண்ணு, இந்த மான்ஸ்டர்ஸோட பாடி எல்லாமே ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அதுங்களோட ஃபேஸ் தான் ரொம்ப கருண கொடூரமா இருந்துச்சு, முக்கியமா அதுங்க எல்லாமே பச்சை கலர்ல இருக்குங்க, அதுங்களோட ஸ்கின்ன்றது பச்சை கலர்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோடனே கால் சென்டர்ல இருந்த பொண்ணுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, அதுங்க எல்லாமே ஆர்க்ஸ், ஐயோ எம்மா அது ஆர்க்ஸ்மா, அந்த இடத்துல இருக்காத, தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு அந்த கால் சென்டர்ல இருந்த பொண்ணு கால் பண்ண பொண்ணுக்கு வார்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கால் பண்ண பொண்ணு இருக்க இடத்துக்கு அந்த ஆர்க் வந்துருது. வந்த ஆர்க் அப்படியே அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணை கதற வெட்டி கொண்டுருது. அந்த கால் பண்ண பொண்ணு ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு கதற சத்தம் இந்த பக்கம் நம்ம கால் சென்டர்ல இருந்த பொண்ணு கேட்டோன்னே அப்படியே டிராமடைஸ் ஆயிடுறா. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களையும் காட்டுறாங்க. எல்லாருமே ஸ்கூல்ல மேசக்கர் நடக்குன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பின்னங்கால் பொடனில் அடிக்க தடன்னு எல்லாருமே ஸ்கூலை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க புதுசா அப்பேரான ஆர்க்ஸ்ல ஒண்ணு, நம்ம நிறைய பேரை தப்பிக்க விட்டோம் போலயே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு ஆர்க்கு கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் பேர் மேல இருக்காங்க, அவங்க வெளியே போற வழியை நம்ம பிளாக் பண்ணியாச்சு, சோ நம்ம உள்ள போய் அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவோம் அப்படின்னு இந்த ஆர்க் சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு கிளாஸ் ரூமா காட்டுறாங்க. அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கதவை அடைச்சு அந்த கதவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சேரை தூக்கி போட்டு அப்படியே அடைச்சு உட்காந்துருக்காங்க. பட் இந்த ஆர்க்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் இல்லையா, அதனால அந்த ஆர்க்குன்றது ஈஸியா இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி எறிஞ்சிருங்க. இப்படி ஒரு ஆர்க்கு மெயின் என்ட்ரன்ஸ் மூலியமா கதவை உடச்சிட்டு உள்ள வரத பார்த்தோன்னே ஒரே ஒரு பையன் மட்டும் ஜன்னல் உடச்சிட்டு தப்பிச்சு ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி ஜன்னல் பக்கத்துல போறான். பார்த்தா ஜன்னலை உடச்சிட்டு இன்னொரு ஆர்க்கு அந்த கிளாஸ் ரூம்குள்ள வருது. அப்படி அது வந்த உடனே தப்பிச்சு ஓடணும்னு நினைச்ச அந்த பையனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுது. அப்ப இந்த மொட்டை ஆர்க்கு முடி வச்ச ஆர்க்கு கிட்ட, பாஸ் இங்க ஒரு ஹியூமன் கிட்ட மேஜிக் எனர்ஜின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மொட்டை ஆர்க்கு சொல்ல, இதை கேட்ட அந்த முடி வச்ச ஆர்க்கு அப்ப ஃபர்ஸ்ட் அவளை போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லாருமே கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்க. அப்ப ஜின்னுவோட தங்கச்சி அண்ணா டேய் அண்ணா எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி அவ மனசுல நினைக்கிறதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க.